எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையோ, வீட்டிலையோ, இல்லை பக்கத்துலேயோ இந்த லவாப்பழ மரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்கு ஆகாதுன்னு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அதை தூரோட வெட்டி போட்டுருவாங்கங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தை நாங்கள் 2000 வந்து இந்த மரத்தை நாங்கள் ஊனி வச்சோம். இப்போ 25 வயசாகுது இந்த மரத்துக்கு. 2025 ஆகுதா? அப்போது இந்த மரம் எங்களுக்கு எப்போ காய்க்க ஆரம்பிச்சிச்சோ அதிலிருந்து எங்களுக்கு அளவில்லாத கனிகளை ரொம்ப கொடுக்குங்க இந்த மரம். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தை எங்கள் இடத்துக்குள்ள கொஞ்சம் தள்ளி வைக்காமல் கொஞ்சம் வேலி ஓரமாக வச்சதுனால இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க வீட்டில் தான் அதிகமான பழம் விழுகுங்க. இந்த மரம் வச்சு எப்போ பெரிய மரமாக வந்துச்சோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா குருவி, காக்கா மற்றும் எல்லா விதமான பறவைகளுமே சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா ஒரே சத்தமாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்கும். ஒரே இறைச்சலாகவும் இருக்கும். அதனாலேயே நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மரத்தை நாங்கள் விட்டு வச்சுருக்குறோம். இந்த மரத்தை வெட்டுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லைங்க. ஆனால் பின்னாடி வீட்டுக்காரவங்க அதிகமாக வேஸ்டேஜ்லாம் விழுகுது, எங்களால் கூட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் எங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, நமக்கு விழுகிற பழம் நமக்கு கிடைக்கட்டும், அவங்களுக்கு விழுகிற பழம் அவங்களுக்கு கிடைக்கட்டும், அவங்க சாப்பிட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு இந்த மரத்தை பல முறை நாங்கள் வெட்டுவோம் சொல்லிட்டு யோசனை பண்ணாங்க. ஆனால் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு கொஞ்சம் கூட எங்களுக்கு மனசே இல்லைங்க. ஏன்னா இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பறவைகள் வந்து இங்கே கூடு கட்டி இருக்குது. சாயந்தரம் ஆச்சுன்னா அப்படி ஒரு சத்தமாக இருக்கும். இந்த வீடியோ எடுக்கையிலே பார்த்திங்கன்னா அந்த சத்தம்லாம் உங்களுக்கு கேட்கும். இந்த சத்தத்தை இந்த மரத்தை வெட்டிட்டோம்னு வச்சுக்கிறோங்களே, இந்த பறவைகள் இந்த முட்டையெல்லாம் சில பறவைகள் விட்டுருக்கு, கூடெல்லாம் கட்டியிருக்குது, இந்த குஞ்சுகள்லாம் பொரிச்சிருக்கு. அப்போ இந்த பறவைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா? இது வேறு இடம் தேடி போய் அந்த பறவைகளையும் முட்டைகளையும் பாதுகாத்து அது குஞ்சு பொரிக்கவோ இல்லை பொரிச்ச குஞ்சை காப்பாற்றுறதுக்கோ இதனால் முடியாதுங்க. எங்கள் வீட்டை சுற்றிலும் எல்லா விதமான மரங்களுமே இருக்குது. ஆனால் டெய்லி பார்த்திங்கன்னா அணில் குட்டி, மைனா குஞ்சு, அப்புறம் காக்கா குஞ்சு எல்லாமே மரத்துலேருந்து கீழே விழுகும். அதை எடுத்து அதுக்கு சாப்பாடு ஊட்டினா சாப்பிடாது. அப்புறம் நாங்களே வெளியில் விடவும் பார்த்திங்கன்னா அதோடைய தாய் வந்து அதை கூட்டிகிட்டு போயிடும். சில நேரம் பார்த்திங்கன்னா கூட்டிலேருந்து அப்படியே முட்டையோடு கீழே விழுந்துடும். திருப்பி அந்த கூட்டுக்குள்ளேயே அந்த முட்டையை எடுத்து வச்சுட்டு சில முட்டைகள் பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். அந்த உடஞ்ச முட்டையை பார்த்தாவே மனசு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அந்த குருவி வந்தாலும் சரி, எந்த கூடாக இருந்தாலும் சரி அப்படியே வச்சிட்டோம்னா அது அப்படியே தன்னுடைய வாயில் வந்து நறுக்குன்னு பிடிச்சிட்டு அப்படியே பறந்து தூக்கிக்கொண்ட ஒரு இடத்துல வச்சுக்கும். எங்கள் மரத்தில் இவ்வளோ பறவைகள் வந்து தங்குறத நினச்சாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பழம் பார்த்திங்கன்னா வாங்கருவா கம்பு போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளைகளில் 2 ஆட்டி விட்டேனா அப்போ பார்த்திங்கன்னா பொழுன்னு எல்லா பழமும் கொஞ்சம் கொட்டிருச்சு. எல்லா பழத்தையும் நாங்கள் சாப்பிட்றது இல்லைங்க. நாங்கள் சின்ன கடை வச்சுருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் கடைக்கு வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்குறது. அப்புறம் சுகர் வியாதிக்காரவங்க வருவாங்களா, அவங்களுக்கு கவரில் போட்டு கொடுக்குறது. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த பால்வாடி டீச்சருக்கா இப்படி தெரிஞ்சவங்களுக்காக கொடுக்குறதுங்க. ஆனால் காசுக்கெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க. சீசன் இருக்கிறப்ப சுகர் இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா சீசன் முடிகிற வரைக்கும் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா சுத்தமாக வந்து சுகர் வந்து அவங்களுக்கு இருக்காதுங்க, குறைஞ்சிரும். 2வது பார்த்திங்கன்னா அந்த கொட்டை இருக்குது இல்லையா, அந்த கொட்டையை வந்து நல்லா அலசி வெயிலில் காய போட்டு ஒரு தட்டினோம்னா அந்த மேலே பார்த்திங்கன்னா தோல் மாதிரி இருக்கும். அந்த தோலை எடுத்துட்டு அந்த கொட்டையை மட்டும் வெளியில் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் வெயிலில் காய வச்சு நல்லா உலர்த்தி நம்ம மிக்சியில் கொடுத்து கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து நம்ம சலிச்சுக்கலாம். அதிகமாக வந்து ஒரு 3 படி 4-5 படின்னு இருந்தால் நமக்கு மில்லில் கொண்டு கொடுத்தோம்னா மாவு அரைப்போம் இல்லையா, அந்த மில்லில் கொடுத்தோம்னா நமக்கு அவங்களே நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க. என்னுடைய அம்மாவுக்கு சுகர் இருக்கிறதுனால வருஷம் நான் இதை தாங்க செய்வேன். எங்கள் அம்மா வந்து சீசன் அப்போ அந்த பழங்கள் நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க. சுகர் சுத்தமாக அம்மாவுக்கு இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொடியை அரைச்சிட்டு வந்து அம்மாவுக்கு சுடு தண்ணியிலையோ பால்லையோ கொஞ்சம் அம்மா நைட்டுக்கு இல்லை காலையில் வந்து கலந்து குடித்தாங்கன்னா அவங்களுக்கு சுகர் கம்மியாயிரும். சுகரை வந்து லெவல் அதிகமாக வரவே வராது. என்னடா அது வேலியும் மண்ணும் கல்லுமா காட்ட நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவங்க வீட்டு சைடு இருக்கிற அந்த எங்கள் வீட்டு லவா மரம் அவங்க வீட்டு சைடு எந்த அளவுக்கு போயிருக்குங்கிறத அவங்கள்ட்ட காமிக்கிறேன். அந்த சைடு தான் பார்த்திங்கன்னா அதிகமான பழங்கள்லாம் விழுகும், எங்கள் சைடு அவ்வளோவா விழுகாது.
அந்த சைடு நாங்கள் பிறக்கவும் போக முடியாது. ஏன்னா அவங்களோட நாங்கள் வந்து பேசிக்கிட மாட்டோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கண்மாய், குளம், ஏரி, கிணறுன்னு சொல்லிட்டு அதில் தான் நல்ல தண்ணியெல்லாம் நமக்கு வந்து இறைச்சி கொண்டுட்டு வருவாங்க. அப்படி இறைச்சி கொண்டுட்டு வரையில அதில் இருக்க அழுக்கெல்லாம் கீழே போய் நல்லா தெளிஞ்ச தண்ணியாக நமக்கு வந்து மேலே நிற்கும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நவாப்பழ மரத்தில் கட்டையை செதுக்கி அந்த நல்ல தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. அந்த தண்ணிக்குள்ளே போட்டால் அந்த அழுக்கெல்லாம் கீழே போயிடும். தண்ணி வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போல்லாம் நம்ம வந்து குடிக்கிற தண்ணிலாம் நல்ல தண்ணியாக இருக்குமா என்னன்னு நமக்கே தெரியாது. அப்பேற்பட்ட மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த மரத்தை ஆனால் நிறையா பேர் வீட்டில் வச்சுருந்தா ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது, நமக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாமல் வெட்டி போட்டுடுறாங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வீட்டில் இந்த மரம் இருந்துச்சுன்னா தயவு செய்து வெட்டாதீங்க. ஏன்னா இது நமக்கு வந்து நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம குழந்தைங்களும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டில் நிற்கிறதுனால பார்த்திங்கன்னா அதிகமான பறவைகள் வந்து நம்ம எப்படி ஃபேமிலியாக குடும்பமாக இருக்கிறோமோ அது மாதிரி அவங்க